பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலை வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்ததற்காக கர்த்தரை நாம் பாடி துதித்து ஆராதித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமார்களே, உற்சாகமாக இந்த காலை வேளையிலே நாம் காணப்படுவோம். ஆராதித்தேன், நான் ஆராதித்தேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தேன். ஆராதித்தேன், நான் ஆராதித்தேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தேன். வல்லவரே உம்மை ஆராதித்தேன், நல்லவரே உம்மை ஆராதித்தேன். வல்லவரே உம்மை ஆராதித்தேன், நல்லவரே உம்மை ஆராதித்தேன். ஆராதித்தேன், நான் ஆராதித்தேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதித்தேன், பணிந்து குனிந்து ஆராதித்தேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதித்தேன், பணிந்து குனிந்து ஆராதித்தேன். ஆராதித்தேன், நான் ஆராதித்தேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தேன். ஆராதித்தேன், நான் ஆராதித்தேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தேன். ஆவியிலே உம்மை ஆராதித்தேன், உண்மையிலே உம்மை ஆராதித்தேன். ஆராதித்தேன், நான் ஆராதித்தேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தேன். எனக்கு அருமையானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை யோபு சொல்லும்போது தனக்கு இருந்த எல்லா செல்வத்தையும் இழந்து, குமாரத்திகளை எல்லாரையும் இழந்து, அந்த சூழ்நிலையிலே யோபு சொல்லுகிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில? என்ன ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு செய்கிறதை விட்டுவிட்டு நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்கிறதனுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் யோபுவை பார்த்த விதம் வித்தியாசமாயிருந்தது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், யோபை குறித்து சாத்தானிடத்திலே ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சன்மார்க்கன், உத்தமன், பொல்லாப்பு விலகிறவன், தேவனுக்கு பயந்தவன் என்று சாட்சி கொடுத்தாரே தவிர அவரை நீதிமான் என்று அவர் சாட்சி கொடுக்கவில்லை. மேலும் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோபு 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அவர் நீதிமானாய் இன்னும் கர்த்தரால் ஆக்கப்படவில்லை என்பது தெளிவா இருக்கிறது. எனவே அவரை நீதிமான் ஆக்குவதற்காகவே தான் யோபுவை இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக கர்த்தர் நடத்தினார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எந்த காரியத்தை செய்வதற்கு அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் பெயர் சொல்லி நம்மை அழைத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்கு முன்பாக நம்மை நீதிமானாய் நிறுத்த அவர் சகல வல்லமை புரிந்தவராய் இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் எத்தையோ பயங்கரமான உளையான சீற்றிலே இருந்தோம். அந்த உளையான சீற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த வசனத்தின்படியாக அவர் நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறது என்பதுதான் இங்கே தெளிவாய் காணப்படுகிறது. இப்படியாய் கர்த்தர் செய்த ஒரு ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு நாம் ஒரு சாட்சி கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆளுடைய பெரிதான கிருபையினாலே ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு அநேகரை கர்த்தர் வெளி இடங்களில் இருந்து கொண்டு வந்து கர்த்தர் ரட்சித்துக் கொண்டிருந்தார். அப்படி இருந்த வேளையிலே ஒரு நாள் திடீரென்று ஒரு சகோதரனுடைய சபையின் வாசலிலே வந்து நின்றார். நான் வெளியே போய் பார்ப்போம், அந்த தம்பிக்கு ஒரு 22-23 வயது இருக்கும். ஆனால் அந்த மகனை பார்க்கும் பொழுது ஒரு பித்து பிடித்த நிலையிலே, அதாவது சரியான மனநிலை இல்லாமல் இருந்த ஒரு சகோதரனை போல காணப்பட்டார். அந்த தம்பியை நான் உள்ள கைத்தாங்களா அழைத்து கொண்டு வந்தவுடனே ரூமுக்குள்ள வந்தவுடனே தரையில் விழுந்து விட்டார். தரையில் விழுந்த உடனே எனக்கு என்ன படுத்துன்னு தெரியல, அவர் யாருன்னு தெரியல. அவரை எழுப்பி உட்கார வைத்தால் அவரால்
முறையாக சரியாக தான் யார் என்பதை கூட எனக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நாம் ஒன்று செய்வோம், இந்த தம்பிக்காக ஜெபிப்போம் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே அந்த மகனுக்குள்ளாக இருந்து அநேக வித்தியாசமான சப்தங்கள் புறப்பட்டு நிறைய பிசாசுடைய பிடியிலே இருந்ததை நான் அந்த நாளிலே உணர்ந்த அந்த மகனுக்காக போராடி சில நேரம், அதாவது ஒரு 1.5-2 மணி நேரமாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் வந்து வாசலில் என்று எட்டி பார்த்தாங்க. யாருங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. யாருன்னு தெரியலமா, இந்த தம்பி அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, வந்து எட்டி பார்த்துட்டு, ஐயோ இது என்னுடைய சொந்த தம்பி அல்லவா நாங்க. நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் உங்க தம்பின்றீங்க, இவர் எங்க இருந்து வந்தார், உங்க வீட்டுல இருந்து வரலையா அப்படின்னு கேட்டேன். ஐயோ இவன் நெய்வேலியில இருக்கிறான் பிரதர், இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஜெபித்து அந்த பிள்ளைக்குள்ளாக இருந்த அநேக பொல்லாத கிரிகள் வெளிப்பட்டு அந்த நாளிலே ஒரு பூரண சுகத்தை அந்த மகன் அடைந்து ஒரு விடுதலையோடு என் மனக்கு முன்பாக உட்கார ஆரம்பித்தார். அப்போ அவர் திரும்பி பார்த்துட்டு, பாஸ்டர் இவங்க என்னுடைய அக்கா. நான் சொன்ன, தம்பி நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க, யாரை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப அவருடைய அதை என்னன்னு பார்க்கும்போது முதலாவது அவருடைய சரீரத்தை எனக்கு காண்பிச்சார். முதுகு திறந்து காண்பிச்சார். பார்க்கும்போது அந்த முதுகு முழுவதும் ஒரு தாரோடு பாதியில போட்டு விடப்பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேடும் பள்ளமமா இருந்து. நான் சொன்னேன், என்ன தம்பி சரீரத்தை காட்டுறீங்க, இது என்ன அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் நான் வந்து நெய்வேலியில ஒரு கல்லூரியில படித்துக் கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே எனக்கு என்ன நேர்ந்ததுன்னே எனக்கு தெரியாது. பிசாசு பிரச்சனைகள் என்பதை இப்ப நீங்க விடுதலையாக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் என்னுடைய கல்லூரியில் இருந்த என்னுடைய வகுப்பறையில இருந்த மின்விசிறி எல்லாம் உடைச்சிட்டேன், லைட் எல்லாம் உடைச்சிட்டேன். அப்போ வீட்டுக்கு என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இவனுக்கு என்னவோ பிடிச்சிருக்குது, பிசாசு பிடிச்சிருக்கா, பேய் பிடிச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த நாளில் என்னென்னவோ பண்ணி பார்த்து எனக்கு விடுதலை கிடைக்க முடியாம கடைசி வீட்டில் கட்டி போட்டிருந்த வேலையில் அந்த நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள இருந்த மண்ணெண்ண பாட்டில் எடுத்து என் முதுகுல நானே ஊற்றிக்கிட்டு இந்த மேட்ச் பாக்ஸை கிழிச்சு அந்த தீக்குச்சியில அந்த நெருப்பை என் முதுகுல வச்சுட்டேன். அப்போ என் முதுகு முழுசும் வெந்து போனது. இந்த சூழ்நிலையை நான் கட்டி போட்டு வீட்டில் என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேலையில ஒரு நாள் திடீர்னு என்னை அறியாம நான் வீட்டை விட்டு வெளியே ஓடியாந்துட்டேன். அதாவது நேற்று தான் பாஸ்டர் அப்படி நான் ஓடியாந்துட்டேன். எனக்கு இப்பதான் தெரியுது. வந்தபோது தெருவில் போய் கொண்டிருந்த ஒரு லாரியை கையை காமிச்சு அந்த லாரியில ஏறிட்டேன். அந்த லாரி எப்படியோ இங்க கடந்து வந்து சென்னைக்கு போதுடா தம்பின்னு சொன்னாங்க. என்ன தயவுசெய்து ஏற்றிக்கீங்கன்னு சொல்லி நான் ஏறிட்டேன். ஆனா வந்து எங்க வந்து இறங்கினேன்னா, நம்ம சர்ச்சிற்கு பாருங்க, இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மாதவரம் பகுதியில அந்த லாரி வந்து நின்றுது. அப்ப நான் அவரை சொன்னேன், இங்க நிறுத்துங்கன்னு சொல்லி இறங்கி என்ன அறியாம நான் நடந்தே வந்தேன். ஆனா எப்படி வந்து உங்க சர்ச்சு வாசல்ல வந்து நான் என்னன்னு எனக்கு தெரியல பாஸ்டர். எனக்கு இதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்கேயோ நெய்வேலியில் இருந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைகளுடைய சகோதர குடும்பம் என்னுடைய சர்ச்சில் பிலீவர்ஸா இருக்கிறாங்க. இந்த தம்பி எங்க இருந்து புறப்பட்டு வந்தனே தெரியாம, எங்க வரணும்னு தெரியாம ஏதோ ஒரு வண்டியில ஏறி அந்த கர்த்தர் மிக அழகாக கொண்டு வந்து அந்த நாளிலே அந்த மகனை கொண்டு வந்து சேர்த்தார். பிற்பாடு அந்த தம்பி சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு பிசாசு பிரச்சனையில இவன் இருக்கிறான் என்பதை எனக்கும் தெரியாது பாஸ்டர், எங்க குடும்பத்திற்கும் தெரியாது. ஆனா நான் எப்படி வந்து இங்க சேர்ந்தோன்னு தெரியல. எங்க அக்கா வந்து இங்க நிக்கிறாங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. அப்ப அவங்க அக்கா சொன்னாங்க, பாஸ்டர் என்ன அழகா ஆண்டவர் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டார் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அந்த மகனுக்காக நாங்கள் செபித்து ஒரு பூரண விடுதலை பெற்ற பிற்பாடு இங்கே ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு கர்த்தருக்கு வைராக்கியமான ஒரு ஊழியக்காரனாக, ஒரு போதகனாக இன்றைக்கு நெய்வேலியிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. எந்த காரியத்திலும் நாம் கர்த்தரை வல்லமையாய் பார்க்கிறோமோ, இந்த ஒரு விஷயத்திலே, அதாவது ஒரு மனுஷனை ஒரு முன்குறிப்பாரே, ஆனால் அந்த மனுஷனை ரட்சித்து தனக்கு பிள்ளையாக தனக்கு ஊழியக்காரனாக மாற்றிக் கொடுக்கிறதிலே கர்த்தர் மிகுந்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு வேதம் சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை இன்றைக்கு நாம் வாசித்தோம். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உளையான சீற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி ராஜா. கேட்ட சாட்சிக்காய் உமக்கு நன்றி. எங்கோ பிறந்த ஒரு மகனை அவனை அறியாமலேயே கர்த்தாவே அவனை உரை கர்த்தாவே வண்டியிலே ஏற்றி பிரயாணம் பண்ண வைத்து கொண்டு வந்து சேர்த்து அவனுக்குள்ள இருந்த எல்லா சத்துருவின் போராட்டங்களை நீக்கி கர்த்தாவே அவனை ரட்சித்து இந்த நாளிலும் கர்த்தாவே அந்த மகனுக்கு ஒரு ஊழிய பாதையை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. இதே போல கர்த்தாவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீர் ரட்சிப்பை உண்டு பண்ண நீர் சகல வல்லமையுள்ள தேவனா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலே நாங்கள் செபித்த எல்லாருக்காக தகப்பனே, மீண்டும் ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஐயா கர்த்தாவே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் பூர்ண ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.